கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 117 சங்கீதம் 1 ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர். ஏனென்றால் அவர்தான் இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன். மேலும் நம்மையே அவர்தான் உருவாக்கி இருக்கிறார். எல்லா துதி கனம் மகிமைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரராகிய தாவீது இவ்வாறாக பாடுகிறார்: ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்று. சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல, வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் மட்டுமல்ல, முதியவர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தரை போற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். கீழே உள்ள வசனத்தில் சொல்லுகிறார், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஏன் கர்த்தரை போற்ற வேண்டும் என்றால், தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. தேவனுடைய கிருபையினால்தான் நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால்தான் நாம் அநேக சவால்களை தாண்டி வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால்தான் நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து இந்த நாளிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால்தான் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால்தான் நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால்தான் இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் மறு உலக ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவன் நம்மேல் வைத்த கிருபை உண்மையிலேயே பெரியது. அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அதற்காக நாம் கர்த்தரை போற்ற வேண்டும். மேலும் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஏதோ சில காலம் மட்டுமல்ல, அவர் என்றென்றைக்கும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால்தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று நினைக்கலாம். நான் இத்தனை வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேனே என்று. வசனம் சொல்லுகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் நீடிய பொறுமையாக இருப்பார். அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார் என்று தான். ஆகவே கலங்காதிருங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை போற்றுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் அருமையிலும் பெற்று மகிழுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தரை எல்லாரும் போற்ற வேண்டும், கர்த்தரை எல்லாரும் துதிக்க வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசி, கர்த்தருடைய நீரங்கள் மேல் வைத்த கிருபைக்காக, நீரங்கள் மேல் பாராட்டின உம்முடைய உண்மைக்காக நாங்கள் கர்த்தரை துதித்து போற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.